வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப நேரடியா வெளியே இருக்க ஒரு இந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு மா பெஹன் அப்படின்றது, அதாவது அம்மா சிஸ்டர் அப்படின்றது தான் இந்த படத்தோட அர்த்தமா இருக்கும். இது ஒரு சூப்பரான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. மாதுரி தீக்ஷித் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்தின்ற ஆக்ட்ரஸும் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, தெரியாம ஒரு கொலை பண்ணிடுறாங்க. எப்படியாவது பாடியை மறைக்கணும், ஹெல்ப் பண்றதுக்கு வாங்கன்ற மாதிரி பொண்ணுங்க கிட்ட சொல்றாங்க. ரெண்டு பொண்ணுங்களும் அந்த இடத்துக்கு வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜெயான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல போல. அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு. இவங்க குழந்தை பெத்துக்கணும்ன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் மூலியமா பெத்துக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாமனார் கிட்ட இருந்து கால் வருது. சீக்கிரமா வாமா, சமையல் வேலை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப டாக்டர் லேடி ஹஸ்பண்டோட சம்மதம் வேணும், ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவரோட சம்மதம் இல்லாமயே நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே டாக்டர் லேடி கிட்ட கேக்குறாங்க. டாக்டர் லேடி கிட்ட எவ்வளவு செலவாகும்னு கேட்கும் போது டாக்டர் லேடி 5.5 லட்சம் வரைக்கும் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி ஜெயா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஜெயாவோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பேரு ரேகா அப்படின்றது. இந்த ரேகாவை பொறுத்த வரைக்கும் பார் மாதிரியான ஒரு கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒயின்லாம் விற்கிற கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கணக்கு வழக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரேகாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணு இருப்பா, அவ தான் இவளோட பேரு சுஷ்மா அப்படின்றது. இவளை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் ஏத்தணும்ன்ற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. யாரு கூட சேர்ந்து போடுறானா, அக்காவோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்கல்ல, இத பாக்குற ஆடியன்ஸ் ஒரு மாமாவும் மச்சி நிச்சயம் இவ்வளவு நெருக்கமாவா இருப்பாங்கன்ற மாதிரி திட்டுறாங்க. கோவப்பட்ட இந்த சுஷ்மா இருக்கா பாத்தீங்களா, பதிலுக்கு மக்களை திட்டிட்டு இருக்கா. அவசரப்படாத அப்படின்ற மாதிரி மானஸ் அப்படின்றது இந்த மாமா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜெயா வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல, சீக்கிரமா சமையல் வேலையா பாருமா அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்லிட்டாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 குழந்தைங்க இருப்பாங்க. அண்ணியை சீக்கிரமா சமைங்க, அண்ணியை சீக்கிரமா சமைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே செம்ம கடுப்புல இந்த இடத்துல சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சமைச்சே நம்மளோட வாழ்க்கை போயிடும் போலியே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவான ரேகாவை நமக்கு காட்டுறாங்க. ரேகாக்கு இந்த ஏரியால ஒரு கெட்ட பேர் இருக்கு போல. ஏன் கெட்ட பேர் வந்ததுன்றது போக போக புரியும். எல்லாருமே இவங்களை பார்த்து சூனியக்காரி சூனியக்காரின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பெருசா கண்டுக்காம வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க எப்பவுமே ஒரு கிரைம் ஷோ பாப்பாங்க போல. அந்த கிரைம் ஷோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இவங்களுமே வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்க கதவை திறக்கிறதுக்காக போறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஜெயாவை காட்டுறாங்க. ஜெயாவோட ஹஸ்பண்ட் மானஸ் வீட்டுக்கு வந்துடுறாரு. மானஸை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி கூட சேர்ந்து ரீல்ஸ் போடுறது இவங்களுக்கு தெரியும். ஆனா எதுவுமே கேட்க முடியாம இவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்டை பார்த்து லைட்டா பயப்படுறாங்க போல. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் தூங்குனதுக்கு அப்புறம் இவங்களுமே தங்கச்சி கூட சேர்ந்து எடுத்த ரீல்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா இவங்களுக்கு கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து இவங்களோட அம்மா ரேகா கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. இவங்களுமே இந்த நேரத்துல எதுக்குமா கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஹஸ்பண்ட பக்கத்துல வச்சுட்டு பேசவும் முடியாதுல்ல, அதனால ரெஸ்ட் ரூம்க்கு வந்து அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுற அம்மா இருக்காங்கல்ல, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீ என் வீட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சின்ன பொண்ணு சுஷ்மாவையும் கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுஷ்மா கிட்ட நான் பேசுறது இல்ல, என்னால கனெக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. தயவு செஞ்சு எனக்காக கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, தங்கச்சியும் கால்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. அம்மா எதையோ நினைச்சு பயப்படுறாங்கன்னு தெரியுது. என்னாச்சு, என்ன பண்ணி வச்சீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க 2 பேர் கேக்குறாங்க. தெரியாம நான் சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி 2 பொண்ணுங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. எதிர் வீட்டுல குப்தா இருக்கார்ல, அவரு வீட்டுக்கு வந்தாரு, என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. தெரியாதனமா நான் தள்ளி விட்டதுல அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. மறைக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணோம், கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த அம்மா ரேகாக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதை கிரைம் ஷோல காட்டுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, இந்த ரேகாவை பொறுத்த வரைக்கும் மகேஷ்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சாதாரண ஆளுக்கு இவ்வளவு அழகான ஒய்ஃபான்ற மாதிரி ஊர்க்காரங்களாம் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆராத்தி எடுக்கலான்னு பார்த்தா இவங்க ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டிருக்கிறது தெரியுது. என்ன ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி லேடிஸ்லாம் இவங்களை பத்தி கொஞ்சம் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எதிர் வீட்டுல குப்தான்ற ஒரு நபர் இருக்காரு. ஆளு பார்க்க செம்மையா இருக்காரு. இந்த லேடி வந்து சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டை வச்சுட்டு சைட் அடிக்கிறாளேன்ற மாதிரி ஊர்க்காரங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சு தானே மசாஜ் பண்ணோம், ஆனா இவங்க வெளியே வச்சு மசாஜ் பண்றாங்க. வயசு பசங்களெல்லாம் செடியூஸ் பண்றாங்க.
இதனாலேயே ஊருக்குள்ள இவங்களுக்கு கெட்ட பேர்லாம் வருது. இந்த நிலைமையில இவங்க மாமியாரும் ஹஸ்பண்டும் ஷாக் அடிச்ச மாதிரி இறந்து போயிடுறாங்க. ஷாக் அடிச்சு இவ தான் சாவடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்களா பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாவு வீடுனா எல்லாருமே வருவாங்கல்ல, அந்த மாதிரி எதிர் வீட்டை சேர்ந்த குப்தாவும் வராரு. அவர் மலர் வளையம் தரலான்னு நினைக்கும் போது இவங்க லைட்டா கையை டச் பண்ணி கொஞ்சம் செடியூஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. இந்த நேரத்துல கூட இப்படி பண்றாளே அப்படின்ற மாதிரி அந்த குப்தா இருக்காருல முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்களுமே வெளியே பூக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு வரா. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பாக்குறதுக்கு வந்திருக்கல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேஷுவலா பேசி வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. வெளியே பாக்குற யாருக்கும் டவுட் வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது பொண்ணு சுஷ்மாவும் வந்துடுறா. குப்தா சாரோட பாடி எங்கன்னு கேட்கும் போது அம்மாவும் பாடியை காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு அம்மா மேல நம்பிக்கையே கிடையாது. காரணம் அம்மாவே கொஞ்சம் வில்லங்கமான டைப்ன்ற மாதிரி பொண்ணுங்க சந்தேகப்படுறாங்க. உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், அவர் தான் என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்காக வந்தாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம தள்ளிவிட்டேன், இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா உங்களை பத்தி எனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி மூத்த பொண்ணு கேக்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. இந்த மூத்த பொண்ணு அம்மாவை இவ்வளவு சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் சாகும் போது ஜெயா மட்டும் தான் பிறந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சுஷ்மா எப்படி பிறந்தான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அம்மா யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க, அப்பா யாருன்றது கூட தெரியாது. அதாவது சுஷ்மாவோட அப்பா யாருன்றது கூட தெரியாது. அதனால தான் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நீங்க ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா சொல்லுங்கன்ற மாதிரி பொண்ணுங்க கேக்குறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது நைட் யாருக்குமே தெரியாம இந்த பாடியை வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி மூத்த பொண்ணுக்கு ஒரு 5.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுல, அம்மா எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லி வச்சிடுறாங்க. இந்த குப்தா காணாம போனது ஒய்ஃபுக்கு தெரிய வந்ததுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே குப்தாவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்களோட பேரை நம்ம ராணின்னு வச்சுக்கலாம். இப்ப ராணியும் ஹஸ்பண்ட் எங்க போனாருன்னு யோசிக்கிறாங்க. ஜாகிங்க்கு போயிட்டாரான்னு மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஜாகிங்க்கு இன்னைக்கு வரலன்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. இந்த ராணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணோட பேரு கோல்டி அப்படின்றது. அந்த கோல்டிக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல உன்னோட அப்பா எங்க போய் தொலைஞ்சாரு, எனக்கும் உன்னோட அப்பாக்கும் சின்ன சண்டை வந்தது, அதுக்கு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணலான்ற மாதிரி குப்தாக்கு மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜை இவங்க 3 பேர் தான் பாக்குறாங்க. ரிப்ளை பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மெசேஜை பாக்குறீங்க, ஏன் ரிப்ளை பண்ணலன்ற மாதிரி ராணியும் கேக்குறாங்க. இப்ப ஜெயாவோட மாமனாரு, எம்மா சப்பாத்தி சுட நீ வேணும், சீக்கிரமா வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. சீக்கிரமா வந்துடுற மாமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. போலீஸ சடனா பார்த்தா பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்து பயந்துட்டியா, நான் யாருன்றது உனக்கு தெரியலையா, நான் தான் மகேஸ்வரி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொண்ணுங்களுக்கு தான் அந்த பேர் வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து இவரோட பேர் தான் மகேஸ்வரி அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே சேர்ந்து படிச்சவங்களா இருப்பாங்க. இந்த மகேஸ்வரிக்கு இவங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவருமே இந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ராணியோட தம்பியா இருப்பாரு. இன்னைக்கு ஃபங்க்ஷனை நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம், நீங்களும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தத்துக்கிட்டையும் சொல்றாரு. இப்ப நைட்டு பார்த்தா இந்த ஏரியா முழுக்க ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போதில்ல, அதனால தான் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு இவங்க பாடியை கொண்டு போலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப பாடி எப்படி கொண்டு போறது, இன்னைக்கு நைட்டு கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. சரி பாடியை இடமாவது மாத்தலாம், சீக்கிரமா கொண்டு போறதுக்கு வசதியா இடம் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பாடியை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பாடியில அசைவு தெரியறத சின்ன பொண்ணு நோட் பண்றா. பாடி அசைது அப்படின்ற மாதிரி சொல்றா. மத்த 2 பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா போக போக பாடி அசைறத மத்தவங்களுமே கவனிச்சிடுறாங்க. அப்ப இன்னும் உயிரோட தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவர் உயிரோட தான் இருக்காரு, கொஞ்சம் தூக்கத்துல இருக்காருன்றது தெரிய வருது. நல்ல வேலை இவர் சாவலியா, அப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தெரியாம அம்மாவோட போனை பாக்குறா. அதுல ஒரு மெசேஜை பார்த்து ஷாக் ஆயிடுறா. அம்மா எங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்கல்ல, இவரை வீட்டுக்கு வர வச்சதே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதாவது குப்தாஜி நீங்க வீட்டுக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க தான் மெசேஜ் பண்ணி வரவே வச்சிருப்பாங்க. நீங்க தான் வரவே வச்சிருக்கீங்க. அப்படி வந்தவர் எப்படி உங்ககிட்ட எல்லை மீறி நடப்பாரு, ஒழுங்கா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத சொல்லுங்கன்ற மாதிரி 2 பொண்ணுங்களும் கேக்குறாங்க. சரி சரி நான் உண்மையை சொல்லிடுறேன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா இவங்க ஒரு பார்ல வேலை பாக்குறாங்கல்ல, அந்த பார்ல நிறைய அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு பெரிய அமௌண்ட்டா அம்மாவோட தேவைக்காக எடுத்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய அமௌண்ட் எதுக்கு உங்களுக்குன்னு பொண்ணுங்க கேக்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல மாட்டாங்க. எடுத்த
அமௌண்ட்டை சீக்கிரமா டேலி பண்ணி உள்ள வச்சிரலாம்ன்ற மாதிரி அம்மா கணக்கு பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள கணக்கு பார்க்குற இந்த குப்தாஜி இருக்கார்ல, அம்மா ஏமாத்தி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. இத ஓனர் கிட்ட சொன்னா உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், அதனால காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவர் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அதனால தான் தள்ளி விட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இவரை வெளியவும் விட முடியாது, நான் திருடினதை சொல்லிடுவாரு, எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க கேக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் காசை திரும்பி வைக்கிற அளவுக்கு இவரை இங்கேயே நம்ம லாக் பண்ணி வச்சிருப்போம், மயக்கத்திலேயே வச்சிருப்போம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை ஏத்துக்காம மூத்த பொண்ணு ஜெயா கிளம்ப பாக்குறாங்க. ஜெயா, உனக்கு 5.5 லட்சம் ரூபாய் தேவைன்னு சொன்னல, நான் எடுத்துருக்க காசுல கொஞ்சம் தந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி, 5.5 லட்சம் ரூபாய் பெறறது கஷ்டம், அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெயாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேகமா கிளம்ப போன ஜெயா இருக்காங்கல்ல, இப்ப பேக திரும்பி வச்சுட்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதிர் வீட்டு ராணி என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இவங்க 3 பேர் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ராணியோட பொண்ணு பேரு கோல்டின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கோல்டியும் சுஷ்மாவும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப சுஷ்மா நைஸா பேசி கோல்டி கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ராணி கடுப்பாயிடுறாங்க. வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி கோல்டியை கூப்பிடுறாங்க. நீ எதுக்குடி அவகிட்ட பேசிட்டு இருக்க, அந்த குடும்பமே ரொம்ப மோசமான குடும்பம், அந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி பொண்ணை திட்டுறாங்க. பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் சுஷ்மாவை பத்தி ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அதுவும் கிரைம் கலந்து தான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த சுஷ்மா வந்து டீனேஜ் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையனை ஒரு இடத்துக்கு வர வச்சு மீட் பண்ணிருப்பாங்க. அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணதை அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா வீடியோ மாதிரி எடுத்துடுறாங்க, சோசியல் மீடியால போட்டுடுறாங்க. அப்படி சோசியல் மீடியால போட்டோன்னே இந்த காலனிக்காரங்களாம் பெரிய பிரச்சனை பண்றாங்க. அம்மா மாதிரியே தான் பொண்ணு இருக்கா, இந்த வயசுலயே என்ன காரியத்தை பண்ணிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அம்மாவால இதுக்கு மேல இங்க வச்சுக்க முடியாதுன்ற நிலைமையா இருக்கும், உன் அக்கா வீட்டுக்கு போயிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, தங்கச்சி தானே அப்படின்ற மாதிரி ஜெயா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்த சுஷ்மா இருக்கா பாத்தீங்களா, மானஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கா. மானசுமே ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் அடிக்கடி ரீல்ஸ் பண்ற நெருக்கமா இருக்காங்கல்ல, இத பாக்குற இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. அதனால தான் தங்கச்சியை நீ வேற ஒரு இடத்துல தங்குன்ற மாதிரி சேர்த்து விட்டுருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க 3 பேருமே பாடியை கொண்டு போற வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராணி இருக்காங்கல்ல, நைஸா இவங்க வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஒருவேளை இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வாசல்லையே பேசி அனுப்பிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ராணி இருக்காங்கல்ல, தண்ணி வேணும், தண்ணி மட்டும் தாங்கன்ற மாதிரி நைஸா உள்ள வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அதே மீறியா அவங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தவங்களுக்கு ஒரு கெட்ட நாத்தம் வருது. அதாவது பாடியில இருந்து வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நாத்தம் வருது. ஹஸ்பண்ட் அங்க அசிங்கம் பண்ணிருப்பாரு, அந்த நாத்தம் தான் வந்துட்டு இருக்கு போல. எங்கேயோ கேள்விப்பட்ட ஸ்மெல் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்களோட பொண்ணு கோல்டி இருக்கால கூப்பிடுறா. அதனால இவங்களுமே கிளம்பிடுறாங்க. இவங்களோட தம்பி தானே அந்த மகேஸ்வரியா இருப்பாரு. இப்ப மகேஸ்வரி கிட்ட இவங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்றாங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட ஸ்மெல்லு அந்த வீட்ல இருந்து வருது, ஒருவேளை அந்த சூனியக்காரி தான் செடியூஸ் பண்ணி ஏதோ பண்ணிருக்கா போல, என்ன ஏதுன்றத கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. சரி சரி, நான் செக் பண்றேன்ற மாதிரி அந்த வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காரு. ஐயோ, இவன் வேற வந்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் ஷாக் ஆகுறாங்க. நீங்க 2 பேர் வேலையை பாருங்க, நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெயா இருக்காங்கல்ல, இவரை சமாளிக்கிறதுக்காக ஜன்னல் கிட்ட வந்துடுறாங்க. அவர் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ப ஜன்னல் வழியா வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட பேசணும், உள்ள வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவரை நைஸா டைவர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம படிச்ச ஸ்கூலை பார்க்கணும் போல இருக்கு, சேர்ந்து போலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. போலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே நைஸா இவங்க கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. இவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் அம்மாவும் தங்கச்சியும் பழைய ரூம் இருக்கும், அதுல அவரை படுக்க வச்சிடுறாங்க. இப்ப மகேஸ்வரி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பழைய விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே டைவர்ட் பண்ணிட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் இவங்க சம்பந்தமா ஒரு கதை நமக்கு தெரிய வருது. அதுவும் கிரைம் ஸ்டோரி டைப்ல தான் நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, ஜெயாவும் நல்லவங்க கிடையாது, தப்பானவங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜெயாக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களோட கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது. அவங்கள பார்க்க வந்த மாப்பிள்ளையா தான் இந்த மானஸ் இருப்பாரு. சப்பாத்திலாம் ஜெயா தான் ரெடி பண்ணி அந்த ஃப்ரெண்டு கிட்ட தராங்க. சப்பாத்தி சூப்பரா இருக்குன்ற மாதிரி அந்த ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இந்த ஜெயா என்ன பண்றாங்கன்னா, சிக்னல் கொடுத்து மானஸ கிச்சன் கிட்ட வர வச்சு அவர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு பாத்துறால, ஜெயா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறா. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குமே ஜெயாவை தான் பிடிச்சிருக்கு. நாங்க ஜெயாவை மருமகளா மாத்திக்கிறோம்ன்ற மாதிரி மருமகளா மாத்தி இருப்பாங்க. இதுல அந்த ஃப்ரெண்டு செம்மையா அப்செட் ஆயிருப்பாங்க. என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டல, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்ற மாதிரி சாபம்லாம் விட்டுருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஜெயாவும் மகேஸ்வரியும் சேர்ந்த மாதிரி ஜீப்ல வந்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. ஐயோ, மகேஸ்வரி கூட வந்ததை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. இவர் வெறும் ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் மகேஸ்வரி கிட்ட கையெல்லாம் கொடுக்குறாரு. மத்தபடி அந்த மகேஸ்வரியை முறைச்சு தான் பாக்குறாரு.
எதுக்காக திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அத நான் கேட்கணும், நீ எதுக்காக திடீர்னு வந்திருக்க, அப்பா உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காரு, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜெயாவை இருக்க வைக்கணும்ன்றதுக்காக அம்மா இந்த இடத்துல ஒரு டிராமா பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நிறைய பண கஷ்டம் வந்துருச்சு தம்பி, இந்த வீடை விக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன், என் பொண்ணு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கா, கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க அழாதீங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. என்னோட அப்பா கிட்ட நான் பேசுறேன்ற மாதிரி வெளியே போய் அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை விக்கலான்ற ஐடியால இருக்காங்கப்பா, கம்மி ரேட்டுக்கு நான் எப்படியாவது வாங்கிடுறேன், நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. எது இவன் வேற வீட்டுல இருக்க போறானான்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து இவங்க 3 பேருமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மாட்ட போறோன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு பயமா இருக்கு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, கார்டு விளையாடலாம், சரக்கு அடிக்கலாம்ன்ற மாதிரி இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நைட்டு நேரம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோன்ற மாதிரி வேகமா போயிட்டு இருக்கான். ரெஸ்ட் ரூம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க லாக் பண்ணி வச்சிருக்க ரூமை நோக்கி போயிட்டு இருக்கான். மாப்ள அது ரெஸ்ட் ரூம் கிடையாது, இந்த பக்கம் தான் ரெஸ்ட் ரூம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது என்ன ரூம், இந்த ரூமை பார்க்கணும்னு சொல்றான். ஆனா எப்படியோ சமாளிச்சு அங்க இருந்து இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் பக்கம் இவனை அனுப்பி வச்சிடுறாங்க. நைட்டு எல்லாருமே படுத்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா ரேக்கா இருக்காங்கல்ல, பொண்ணுங்களுக்கு தெரியாம போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. அந்த சமயம் எதிர் வீட்டுல இருக்க கோல்டின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப பேரண்ட்ஸ்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கோல்டிக்கு ஒரு பிரதரும் இருப்பான் பாத்தீங்களா, அவன் காலையிலேயே தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த இந்த மாப்பிள்ளையான மானஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட வாங்கி தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்த மானஸ் என்ன சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டுல நடந்தது உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து வீட்டுல இருக்க குப்தாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, 6 லட்சம் ரூபாய் வேணும்னு அந்த பொண்ணுக்கு மிரட்டல் கால் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பொண்ணுங்களும் அம்மாவை பாக்குறாங்க. அம்மா தான் இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மகேஸ்வரி இருக்கார்ல, உனக்கு கால் பண்ணது யாரு, வாய்ஸ் ஏற்கனவே தெரிஞ்ச வாய்ஸா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரிலாம் இல்ல, அந்த வாய்ஸே கொஞ்சம் கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி தான் இருந்ததுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இப்ப 6 லட்சம் ரூபாய் தந்தாதான் ஹஸ்பண்ட விடுவாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. வேற வழி இல்ல, 6 லட்சம் ரூபாய் தந்து குப்தாவை காப்பாத்துறது தான் புத்திசாலித்தனம்ன்ற மாதிரி மகேஸ்வரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவான இந்த ராணியும் ஏத்துக்கிறாங்க. ராணியை பொறுத்த வரைக்கும் இப்பயும் ரேகா மேல தான் சந்தேகப்படுறாங்க. அந்த சூனியக்காரி தான் இதுல ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பி ரேகாவோட வாழ்க்கையில நடந்தத ஒரு கிரைம் ஷோ மாதிரி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ரேகா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நெட் சென்டர் ரன் பண்ணலாம்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. நிறைய வயசு பசங்க இவங்களை பாக்குறதுக்காகவே அந்த நெட் சென்டருக்கு வருவாங்க. அப்படி வரவங்க எல்லாம் அடுத்தடுத்து காணாம போறாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்றது பெருசா தெரிய மாட்டேங்குது. இந்த சூனியக்காரி தான் ஏதோ பண்ணிட்டா, இந்த சூனியக்காரி தான் அவங்கள சாவடிச்சு அவ தோட்டத்துல புதைச்சிட்டான்ற மாதிரி ஊருக்குள்ள பேச்செல்லாம் அடிபடுது. இவங்களை கொஞ்சம் வில்லத்தனமாலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க உண்மையாலேயே சாவடிச்சாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. சும்மா கிரைம் ஷோல காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல மானஸ் இல்லாத சமயம் இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அம்மா இது உங்களோட வேலை தானே, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எதுக்காக பண்ண போறேன், நான் இந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்ல அந்த காசை டாலி பண்றதுக்காக நீங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி பொண்ணுங்க ப்ளேம் பண்றாங்க. அதுக்கு அம்மா என்ன பண்றாங்கன்னா, அப்படி பார்த்தா நீ கூட தான் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெயாவை ப்ளேம் பண்றாங்க. ஏன்னா ஜெயாக்கும் 5.5 லட்சம் ரூபாய் தேவையில்ல, அதுக்காக நீ கூட இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. நாலாம் அப்படி பண்ணல, மிரட்டல் கால் நாலாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி 3 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சுஷ்மாவோட அப்பா யாருன்ற மாதிரி இந்த இடத்துல சண்டை வர ஆரம்பிக்குது. உன் அப்பா யாருன்னு கூட தெரியாதுன்ற மாதிரி ஜெயா திட்டுறாங்க. அதுக்கு பதிலுக்கு சுஷ்மாவும் கோவப்பட்டு ஜெயா கூட சண்டைக்கு வராங்க. 2 பேருமே சண்டை போறதை நிறுத்துங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா 2 பேரையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப மகேஸ்வரி இருக்கார்ல, சிசிடிவி எல்லாம் செக் பண்றாரு, எப்படியாவது மாமாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மகேஸ்வரி கிட்ட நைஸா பேசி இவர் எந்த ஆங்கிள் விசாரணையை கொண்டு போறாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கன்னு கேட்கும்போது, சும்மா தான் உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நம்மள இவளுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மகேஸ்வரி கிட்ட பேசினதுல ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதாவது காசு கேட்டிருக்கவன் இன்னைக்கு அந்த காசை எடுத்துக்கிறன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். சோ அந்த நாள் நைட்டு ஒரு பர்டிகுலர் பகுதியில காசை வையின்ற மாதிரி சொல்லியிருப்பான். மகேஸ்வரி இருக்கார்ல, ஆளுங்களை செட் பண்ணிடுறாரு, யாரு காசை எடுக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ரேகா இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம நைஸா கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா கிளம்புறத 2 பொண்ணுங்களும் பாத்துறாங்க. எங்க கிளம்பிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அம்மா வேலை பார்க்குற கடையில வச்சு லாக் பண்ணிடுறாங்க.
அம்மாவும் சத்தியமா நான் அந்த காசு எடுக்கிறதுக்காக கிளம்பலன்ற மாதிரி உண்மையை சொல்றாங்க. இப்ப இந்த கடைக்கு ராஜேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ராஜேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா சுஷ்மாவோட அப்பாவா இருப்பாரு. சுஷ்மா உன்னோட அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சல, இவர் தான் உன்னோட அப்பான்ற மாதிரி இவங்களுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அது என்னன்னா ஹஸ்பண்ட் இறக்கும் போதே இவங்களுக்கு வயசு கம்மி பாத்தீங்களா, அப்ப இந்த ரமேஷை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பழக்கத்தினால தான் இவங்க பிரெக்னன்ட்டே ஆயிருப்பாங்க. ஆனா ஏரியாவை சேர்ந்தவங்க யாரால பிரெக்னன்ட் ஆனான்னு தெரியல, எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. சுஷ்மாவை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சுஷ்மா ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை பாக்குறால, பயங்கரமா சந்தோஷப்படுறா. ஆக்சுவலா அம்மா நிறைய காசை கணக்குல ஏமாத்தி எடுத்தாங்க பாத்தீங்களா, இவர் என்னோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக காசு வேணும்னு கேட்டிருப்பாரு. அதுக்காக தான் அந்த காசை எடுத்திருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்மியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கேன், அதனால தான் உங்க கூட இருக்க முடியல, ஆனா இதுக்கப்புறம் உங்க கூட தான் இருப்பன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க மாட்டிட்டு இருக்க பிரச்சனையை பத்திலாம் இந்த ராஜேஷ் கிட்ட சொல்றாங்க. இந்த ராஜேஷ்க்கு செம்ம பயம் வந்துருது. இப்பதான் இந்த ராஜேஷோட சுயரூபம் தெரிய வருது. இப்ப இன்னொன்னு பக்கம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கோல்டின்ற பொண்ணு தான் அந்த பேக்கை வைக்க போறா போல. இப்ப கோல்டி இருக்கா பாத்தீங்களா, பேக்கை வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் மகேஸ்வரி லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இவரோட சுயரூபம் வெளியாயிடுச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடியும் காசுக்காக தான் ரேகா கிட்ட பழகி இருப்பாரு. இப்பயுமே சரி நம்ம சேர்ந்து வாழலாம்னு ஆசை காமிச்சு காசை பறிக்கிறதுக்கு தான் பிளான் வச்சிருப்பாரு. இப்ப இவங்க பிரச்சனையில ஹெல்ப் பண்ண சொல்றாங்கல்ல, என்னால அந்த பிரச்சனையில ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. காசை வாங்குறதுக்காக தான் வந்தேன், இப்ப காசு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சட்டனா சுஷ்மாவோட கழுத்துல கத்திய காமிச்சு மிரட்டுறாரு. அதாவது அந்த காசை எனக்கு தாங்க, நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்மில எல்லாம் வேலை பார்க்கல, திருட்டு வேலை பார்க்கிறவரு அப்படின்றது தெரிய வருது. இவனை நம்பி நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஒழுங்கா காசத்தா காசத்தா அப்படின்ற மாதிரி மூத்த பொண்ணுகிட்ட இவர் கேட்டுட்டு இருக்காரு. தந்திரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல காசு அவங்கிட்ட போயிருது பாத்தீங்களா, அந்த காசை எடுத்துக்கிட்டு இவனுமே சுஷ்மாவை தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுறான். இவனை மாதிரி ஒருத்தனை நம்பி இவன் கூட சேர்ந்து வாழலான்ற மாதிரி காசெல்லாம் ஏமாத்தி எடுத்துமே அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காசை யாராவது எடுக்கிறாங்களான்னு மகேஸ்வரி பாத்துக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்கிடுவாரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும் போது அந்த இடத்துல காசு வச்ச பேக் இருக்கு. இவரை வேகமா வந்து பேக்கை எடுத்து பார்த்தா காசு உள்ள இல்ல. ஐயோ காசை யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பாயிட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் தூக்கலன்றது மட்டும் நமக்கு தெரியும். இவங்க 3 பேருமே இப்ப சோகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுஷ்மாவோட அப்பா ராஜேஷ் அப்படி பண்ணிட்டு போயிட்டார்ல, சுஷ்மா செம்ம கடுப்புல இருக்கா. இதுக்கப்புறம் எதுக்காக குப்தாவை லாக் பண்ணி வச்சிருக்கணும், குப்தாவை ரிலீஸ் பண்ணிடலான்ற மாதிரி கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்கா. வேணான்ற மாதிரி மத்த 2 பேர் இருக்காங்கல்ல, சுஷ்மாவை தடுத்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா குப்தா கண் முழிச்சிடுறாரு. இவங்க வேலைக்கு மாத்திரை போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் தெரிஞ்சு அவர் கண் முழிச்சிடுறாரு. ஓஹோ நீங்க 3 பேர் என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி இவரை லாக் பண்ணுன்ற மாதிரி இவங்க 3 பேர் சேர்ந்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மானஸ்க்கு சவுண்ட் கேட்டுருது. என்ன உள்ள இருந்து சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்ப அம்மா சின்ன பொண்ணு சமாளிக்கிறதுக்காக வேகமா வெளியே வந்துடுறாங்க. என் பொண்டாட்டி எங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். வெளியே வாடி அப்படின்ற மரியாதை இல்லாம வைஃப பேசிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பான ஜெயா இருக்காங்கல்ல, கோவமா பேசிக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. 3 வருஷமா குழந்தை பிறக்கலன்னு எல்லாருமே என்னதான் மோசமா பேசிட்டு இருக்காங்க, ஆனா அதுக்கு காரணமே நீதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி மானசு சொல்றான். உன் ஸ்பெர்மை எடுத்துட்டு போய் நான் செக் பண்ணேன், ஸ்பெர்ம் கவுண்ட் உனக்கு தான் கம்மியா இருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றான். அப்படிதான், அதனால தான் IVF ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பெத்துக்கலாம் நான் முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவனுமே கோவத்துல இவங்களை பயங்கரமா திட்டுறான். ஆனா இவங்க இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த கோவத்தெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா அடிமை மாதிரி இவங்களை யூஸ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. உன்னோட 3 தம்பிங்களுக்கும் நான் சமைச்சு போடணும், இதுதான் என்னோட வேலையான்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்பதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அது என்னன்னா பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இந்த மானசு தான் இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருப்பாரு. இவங்க என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, என்கிட்ட இப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து எல்லாருமே வந்து இவங்க தான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தப்பா புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஃப்ரெண்டு கூட இவங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. நீ பண்ண காரியத்தினால தான் என்னோட ஃப்ரெண்டே எனக்கு எதிரியா மாறிட்டா, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீ தேவையே கிடையாது, நான் இல்லாம நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவன் இப்பயும் கொஞ்சம் தெனாவட்டாலாம் பேசுறான். இதுக்கு மேல தெனாவட்டா பேசினா அவ்வளவுதான், உன் லட்சணத்தை எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல இவன் ரொம்ப பீதி ஆயிடுறான். இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி கிளம்பிடுறான். தங்கச்சி கூட நெருக்கமா இருந்தான் பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லிதான் இவங்க திட்டி இருப்பாங்க. இப்ப மனசுல இருக்க எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டாங்கல்ல, கோவமா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
பொண்ணு செம்ம கோவத்துல இருக்கா, இப்ப எதுவுமே பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் தங்கச்சியும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுக்கா, நான் ஃபாலோவர்ஸை ஏத்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டா ஃபாலோவர்ஸ் ஏறும்ன்ற மாதிரி மாமா சொன்னாரு, மத்தபடி மாமாவை நான்லாம் நெருங்கலக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்களுமே கோவமா சொல்றாங்க. சுஷ்மாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சிருப்பா. ஆனா அந்த அப்பாவே காசுக்கு மட்டும் தான் ஆசைப்படுறாரு, பொண்ணு மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம போயிட்டார்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ரேகாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ரமேஷ் மேல தான் ஆசை வந்திருக்கும். ரமேஷ் அப்ப ஏதோ காரணம் சொல்லி விட்டுட்டு போயிருப்பாரு, அதாவது ஆர்மில வேலை பார்க்கறேன்னு விட்டுட்டு போயிருப்பாரு. இப்பயும் ஏமாத்திட்டு போயிட்டார்ல, இதை ஏத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் இவங்க எதர்ச்சியா ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த குப்தா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டை விட்டு தப்பிச்சு அவரோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இவர் எப்ப தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. குப்தா இருக்காருல, இவங்களை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள போயிட்டாரு, நம்ம கதை முடிஞ்சதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா குப்தாக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல. குப்தா பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்காருல, வீட்டுல இருக்கவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. குப்தா எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. குப்தாவோட வாயில ஏதோ துணியை வச்சிருக்காங்க. என்ன துணின்ற மாதிரி மகேஸ்வரி எடுக்கிறாரு. அது லேடிஸ் யூஸ் பண்ற பிராவா இருக்கும். அவங்க வீட்டுல தான் அந்த பிராவை வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. இது யாரோட பிரா அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி யோசிக்கிறாரு. குப்தா அங்க கிளம்பி போயிட்டார்ல, கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு, அவருக்கு தரதுக்கான காசுமே இல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயத்துல இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குப்தா கால் பண்றாரு. குப்தாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கதான் செய்து. ஃபேமிலி கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சிருக்காரு போல. என் ஃபேமிலி கிட்ட நான் எதுவுமே சொல்ல, ஆனா என் ஃபேமிலியா கண்டுபிடிச்சா எனக்கு தெரியாது, எனக்காக நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், நீங்க இருக்கீங்கல்ல அந்த வீட்டை எனக்கு தந்துருங்க, அப்படி தரலனாலும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், அது என்னன்னா நீங்க 3 பேருமே என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு குப்தாவை நல்லவர் மாதிரியும் ரேகாவை கெட்டவங்க மாதிரியும் காமிச்சாங்கல்ல, உண்மையில ரேகா தான் நல்லவங்க, குப்தா தான் கெட்டவரா இருப்பாரு. அதாவது குப்தாக்கு இவங்க மேல ஒரு கண் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி தப்பா தான் இவங்களை பார்த்திருப்பாரு. இவங்க இடம் கொடுக்கலன்றதுக்காக இவங்களை தப்பா ஃப்ரேம் பண்ணிருவாரு. உதாரணத்துக்கு நெட் சென்டரை ரொம்ப டீசென்ட்டா தான் இவங்க ரன் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நெட் சென்டருக்கு வர பசங்க கிட்ட எல்லாம் இவ தப்பா நடந்துட்டு இருக்கா, தப்பான காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி மக்களை தூண்டி விட்டுருப்பாரு. மக்கள் எல்லாருமே என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த நெட் சென்டரையே அடிச்சு உடைச்சிருப்பாங்க. மத்தபடி இவங்க நெட் சென்டருக்கு வர பசங்களை எல்லாம் கடத்தி சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கதை உருவாச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே கிரியேட் பண்ண கதையா தான் இருக்கும். இவர் தான் ஊர்க்காரங்க கிட்ட அப்படி நம்ப வச்சிருப்பாரு. இவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ப வச்சிருப்பாரு. இந்த ரேகா ஒரு தப்பு தான் பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ரமேஷ்னு ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க, அவரால பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இது மட்டும் தான் அவங்க பண்ணதா இருக்கும், மத்த எல்லாமே அவர் ஃப்ரேம் பண்ணதா இருக்கும். பிரசன்ட்ல பொண்ணுங்களுக்கு இப்பதான் புரிய வருது. ஏன்னா பொண்ணுங்களே அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசமானவங்க போலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா அம்மா அந்த அளவுக்கு மோசமானவங்க இல்லன்றது இப்பதான் தெரிய வருது. நான் ரொம்ப நம்பினது ரமேஷை தான், ஆனா அந்த ரமேஷே ஏமாத்திட்டு போயிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க இருக்காதீங்க, கிளம்புங்க, இந்த வீட்டை வேணா அவனுக்கு தந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டை தந்துட்டா நமக்குன்னு என்ன இருக்கு, கண்டிப்பா நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க சொல்றாங்க. வேற என்னதான் பண்றதுன்னு அம்மா கேட்கும் போது இந்த ஜெயான்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சில ஐடியாவை சொல்றா. என்ன ஐடியாவை சொல்றா அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணல. அவனை வர வைப்போன்ற மாதிரி சொல்றா. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க போல. பிளான் எல்லாம் பெருசா நமக்கு ரிவீல் பண்ணல. இப்ப ஜெயா என்ன பண்றாங்கன்னா, அந்த குப்தாவை பார்க்கிறதுக்காக குப்தாவோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. நீங்க சொன்னது ஓகே தான், இந்த டைம் வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அவர் வர போறதுக்காக இவங்க 3 பேருமே மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த குப்தாவை பத்தி நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த ரேகா எதிர் வீட்டுக்கு வரும்போது குப்தா தான் பயங்கரமா சைட் அடிச்சிருப்பாரு. ரேகா அவரோட கையை பிடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையில விதவையா இருக்க ரேகாவோட கையை அவர் தான் கொஞ்சம் தப்பான எண்ணத்தோட பிடிச்சிருப்பாரு. ஊர்க்காரங்க எல்லாருமே சூனியக்காரி, இவ மோசமானவன்னு சொன்னதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வருது. சோ இன்னைக்கு இவரோட பொண்ணு ஃபங்க்ஷனா இருக்கும். பொண்ணுக்கான ஃபங்க்ஷன் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த கேப்ல இவரு இவங்க 3 பேர் கூட ஒண்ணா இருக்கணும்ன்ற மாதிரி யாரும் பாக்குறாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. என்ன 3 பேருமே ரெடியா இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த நாளும் ரேகா கிட்ட இவர் எல்லை மீறி நடக்கிறதுக்கு தான் வந்திருப்பாரு. பொண்ணுங்க கூட நம்பல, ஆனா உண்மையில அதுதான் நடந்திருக்கும். இப்ப 3 பேருமே என் முன்னாடி டான்ஸ் ஆடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேருமே இவருக்காக டான்ஸ்லாம் ஆடி காமிச்சிட்டு இருக்காங்க. மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்க 3 பேருமே மசாஜ் பண்றாங்க. இப்ப மத்த எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. இப்ப ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு வீடியோ வருது. மகேஸ்வரி, ராணி எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க.
அது என்னன்னா இவங்க இவரை செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை இவருக்கே தெரியாம வீடியோ எடுத்திருப்பாங்க. வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோட இவருமே ஷாக் ஆகுறாரு. பிளான் பண்ணி என்ன மாட்டி விட பாக்குறீங்களான்ற மாதிரி போனை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோட லட்சணம் தெரிஞ்சிருது. ஃபேமிலி தப்பானவங்க கிடையாது, நம்ம ஹஸ்பண்ட் தான் தப்பானவங்கன்றது தெரிஞ்சிருது. இப்பயுமே ஹஸ்பண்ட் டிஃபெண்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவ தான் இப்படி பண்ணா, இவ தான் இப்படி பண்ணான்னு சொல்றாரு. ஆமா சார், அன்னைக்கு நைட்டு கூட என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்காக நீங்க வரல, நான் தான் உங்ககிட்ட எல்லை மீறி நடந்தேன், போதுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விரக்தியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கேட்டுட்டு இருக்க ராணிக்கு தெரிஞ்சிருது நம்ம ஹஸ்பண்ட் தான் தப்பானவர்ன்றது. அதே மாதிரி இந்த 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவரை கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களை விட மாட்டேன்டி, சூனியக்கார குடும்பமே உங்களை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி ராணி இருக்காங்கல்ல, அவரோட கையை பிடிச்சு வேகமா வெளியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு மகேஸ்வரியும் வந்துடுறாரு. மகேஸ்வரியும் வீடியோல எல்லாத்தையும் பார்த்துட்டார்ல, நம்ம மாமா தான் தப்பு பண்ணிருக்காருன்றது தெரிஞ்சிருது. இப்ப குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அவரை தான் முறைச்சு பாக்குறாங்க. இவரை எப்படியோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி இவங்க 3 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இதுதான் இவங்க 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணாங்க போல. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத காட்டுறாங்க. எப்பவுமே அம்மா கிரைம் ஷோவை பாப்பாங்கல்ல, இன்னைக்கு அது வேற ஏதாவது பார்க்கலான்ற மாதிரி ஜெயாவும் வேற ஒரு ஷோவை வைக்கிறாங்க. அந்த ஷோல பார்த்தா கோல்டி கலந்துக்கிறதுக்காக போயிருக்கா. இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துடுறா போல. அன்னைக்கு கோல்டியோட கல்யாணம் நின்றுக்கும். ஏன்னா கோல்டி வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. கோல்டி, இந்த இடத்துல நீங்க எப்படி சர்வைவ் பண்றீங்கன்ற மாதிரி அந்த ஜட்ஜஸ் கேக்குறாங்க. என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு 6 லட்சம் ரூபாயை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், அது மூலியமா தான் தங்குற செலவெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கோல்டி சொல்லிட்டு இருக்கா. அதாவது கோல்டிக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ஷோல கலந்துக்கிறதுக்கு தான் விருப்பம். பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா காசை தந்திருக்க மாட்டாங்க. அதனால பிளாக்மெயில் கால் வந்த மாதிரி இவ தான் டிராமா பண்ணிருப்பா, அந்த காசை தூக்கியிருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சு இவங்க 3 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரேகா எப்ப மேக்கப் போட்டாலும் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தப்பு தப்பா பேசுவாங்க. இதுக்கப்புறம் யாரை நினைச்சோ நான் கவலைப்பட போறது இல்லைன்ற மாதிரி ரேகா பயங்கரமா மேக்கப் போடுறாங்க. பொண்ணுங்களும் பயங்கரமா மேக்கப் போட்டு வெளியே வராங்க. இப்ப வெளியே வந்து சந்தோஷமா இவங்க டான்ஸ் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்கள பத்தி எல்லாருமே ஒவ்வொன்னு பேசுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்னன்னா பேசிக்கோங்கடா, நாங்க யாருன்றது எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க 3 பேருமே டான்ஸ் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.